ஒலிம்பிக் ஹாக்கி போட்டி 1980ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெற்ற ஒலிம்பிக் ஹாக்கி போட்டி மிராக்கிள் ஆன் ஐஸ் என வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஆட்டம் 1980 வின்டர் ஒலிம்பிக்ஸ் போட்டியின் போது நடந்தது. உலகம் முழுவதும் இது ஒரு அதிசய வெற்றியாக பார்க்கப்பட்டது. இந்த போட்டி அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம் ஆகிய அணிகளுக்கு இடையே நடைபெற்றது. அமெரிக்க அணியான யுனைடெட் ஸ்டேட்ஸ் மென்ஸ் நேஷனல் ஐஸ் ஹாக்கி டீம் பெரும்பாலும் கல்லூரி மாணவர்களை கொண்ட இளம் வீரர்களால் அமைக்கப்பட்டது. மறுபுறம் சோவியத் யூனியன் நேஷனல் ஐஸ் ஹாக்கி டீம் உலகின் மிக வலுவான மற்றும் அனுபவமிக்க அணியாக இருந்தது. அந்த காலத்தில் சோவியத் அணி பல உலக சாம்பியன்ஷிப் மற்றும் ஒலிம்பிக் பட்டங்களை வென்றிருந்தது. அவர்கள் தொழில்முறை தரத்தில் விளையாடியதால் அமெரிக்க அணிக்கு எதிராக அவர்கள் தெளிவான முன்னிலை பெற்றிருந்தனர். பலரும் இந்த போட்டியில் அமெரிக்காவுக்கு வெற்றி வாய்ப்பில்லை என்று கருதினர். ஆனால் எதிர்பார்ப்புகளை மீறி அமெரிக்க அணி உறுதியுடன் விளையாடியது. போட்டியின் இறுதியில் அமெரிக்கா 4-3 என்ற கோல் கணக்கில் சோவியத் அணியை வீழ்த்தியது. இந்த வெற்றி உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அமெரிக்க அணியின் பயிற்சியாளர் ஹெர்ப் புரூக்ஸ் வீரர்களை ஒற்றுமை மற்றும் ஒழுக்கத்துடன் தயார்படுத்தினார். அவரது பயிற்சி முறைகள் மற்றும் உளவியல் ஊக்குவிப்பு அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இந்த வெற்றி வெறும் விளையாட்டு சாதனை மட்டுமல்ல, அது குளிர்போர்க்கால அரசியல் பின்னணியிலும் முக்கியத்துவம் பெற்றது. அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியத்துக்கிடையிலான பதற்றமான சூழலில் இந்த வெற்றி அமெரிக்க மக்களுக்கு பெரும் உற்சாகத்தை அளித்தது. 1980ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி நடைபெற்ற மிராக்கிள் ஆன் ஐஸ் இன்றும் விளையாட்டு வரலாற்றில் மிகச்சிறந்த தருணங்களில் ஒன்றாக நினைவு கூறப்படுகிறது. இது இளம் வீரர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் எந்த சவாலையும் சமாளிக்க முடியும் என்பதற்கான சின்னமாக திகழ்கிறது.